கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி சில வருத்தங்கள் வரும். இந்த ஷேர் வந்து நல்லா ஏறி போச்சு, இந்த டைமில் வாங்க விட்டுட்டோம், ஸோ வருத்தப்படுவீங்க. அப்படி வருத்தப்படுறவங்களை வந்து ஆறுதல் படுத்தி அப்படி முதுகில் தட்டி கொடுத்து இல்லை வருத்தப்படாதீங்க, அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு குருஜி சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நீ கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட், சொல்லுங்க ஜார். சரி, ஒருத்தர்கிட்டையும் எவ்வளோ மணி வச்சுருப்பாங்க, இட் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டட் தான். அதாவது அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது வந்து நம்ம முகேஷாக இருக்கட்டும், முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், இல்லாட்ட இளங்கோவாக இருக்கட்டும், இல்லாட்ட நீங்களாக இருக்கட்டும், அதாவது மணி அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட். அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு லெவல் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 10,000 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க முகேஷுக்கு, நமக்கு ஒரு லெவலில் இருக்கும், உங்களுக்கு ஒரு லெவலில் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அன்லிமிட்டெட் மணி யார்கிட்டையுமே கிடையாது. அதனால் நினச்ச அத்தனை ஷேரை நம்மளால் வாங்கிடவும் முடியாது. ஆனால் ரொம்ப நல்லா இப்போ ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸாக தான் இருக்கும் எல்லாமே. பட் இருந்தாலும் வாங்க முடியல, வருத்தப்படுவோம், நிறைய அடிக்கடி வருத்தப்படுவோம். அதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மட்டும் பண்ணிங்கன்னா வருத்தையே பட வேண்டியதில்லை. அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ETF இன்வெஸ்ட்மெண்ட் அது கரெக்டு. சரி, அது வந்து ஆல் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்க, அன்னையிலேருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அதுலேருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ரிட்டர்ன் இருந்திருக்காது. நீங்கள் ஒரு 5-6% மாதிரி தான் தெரியும் அது ஆக்சுவலாக. அதாவது எவ்ரி ஃபாலில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு இண்டெக்ஸ் குறையுது உடனே அப்பயும் வாங்குறீங்க, ஃபர்தராக இண்டெக்ஸ் குறையுது அப்பயும் வாங்குறீங்க, இல்லாட்டா ஒரு ஸ்லைட்டாக இண்டெக்ஸ் மேலே போகுது அப்பயும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 வருஷத்துக்கும் வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் தெரியவே தெரியாது. ஆனால் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அக்குமுலேட்டே ஆவரேஜ் அவுட்டே ஆகிட்டு இருக்கிறனால அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5-6%. அப்புறமேல ஸ்லோவாக அவர் வந்து அவருடைய ட்ரூ இதை காம்பார். அப்போ தான் அப்புறம் அந்த 10th இயர் அந்த 12th இயர் அந்த மாதிரிலாம் போகும்போதே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 3 times 4 timesக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும் அது. ஸோ அது வெயிட்டிங் கேம் அது. ஸோ அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒன்லி ஃபார் கிரேட் மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்காக தான். அது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்தோன்னா ஒரு 10% ரிட்டர்ன் வந்துடுச்சு உடனே விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அது வந்து நான் அப்படியே ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஆக ஆக அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒன் திங், அடிக்கடி ஃபால் ஆகிறம்போதையோ இல்லாட்டா கன்சிஸ்டண்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ETF பற்றி பேசும்போது சர்டன் ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தெர் அபவுட் 100 ஸ்கீம்ஸ்க்கு இருக்குது ETFல. ஆனால் எல்லா இதுலேயுமே லிக்விடிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இல்லாத நிறைய ETF ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கணும். அந்த லிக்விடிட்டி பார்ட் ஆஃப் இட் வந்து ரொம்ப எசென்ஷியல். நீங்கள் அடிக்கடி போய் அதில் விற்க போகிறதில்ல, பட் ஆனால் இருந்தாலும் லிக்விடிட்டி நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக அது தேவைப்படுது நமக்கு. அதனால லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறமேல வந்து நம்ம கூட நிறைய டைமில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. the lowest expense ratio the better. அதே தீமில் மித்தவங்களாம் எப்படி ஒவ்வொருத்தங்களும் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அது வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும் அந்த ஸ்கீமில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு நெட் அசெட் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மார்னிங் ஸ்டார்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா அதிலெல்லாம் நிறைய இது இருக்கும். ஆனால் டெய்லி பேசிஸில் NAVலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ட்ரை டு, அதாவது கரெக்டாக அந்த மார்க்கெட்டை வந்து ஸ்லைட்டாக குறைச்சி இருக்கும்போது டு த NAV அப்போ புக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஹா ட்ரெண்டு வந்து மிஸ் பண்ணிட்டேனே
இவன் நான் கூட வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே. அது மாதிரி என்னடா 1100க்கு நான் இப்போ ஒரு டீப் டைவ் பண்ணி இது வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மிங் கம்பெனி, அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்ட் ஆஃப் ஜூனியர் பீஸில் இருக்குது. ஆமாம், ஜூனியர் பீஸ். ஸோ ஜூனியர் பீஸில் வந்து அதான் அந்த டாப் கம்பெனி, ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி. 4.27. அப்போ 1100 rupees இருந்த இது வந்து ஜஸ்ட் அ இயர் பேக்கு இன்றைக்கி வந்து 2900 rupees கிட்ட இருக்குது. அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த 50 கம்பெனிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக 6 or 7 கம்பெனிஸ் தான் யூனோ இந்த கரண்ட் ரிசல்ட்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லலாம். அதனால் மித்த எல்லா கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா ரேட்டும் நல்லா ட்ரெமெண்டஸாக மேலே போயிருக்கு வேறு இந்த பாஸ்ட் 1 year. அதனால் நாட் ஓன்லி ஃபார் பிகினர்ஸுக்கு வந்து அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டே ஒன்றுமே தெரியல, நான் சொல்லி நிறைய பேர் வந்து இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய டாட்டருக்கு, என்னுடைய ஒரு வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் மைனு, அவர் டாக்டரு, அவருக்கு டைமே இருக்காது. அவர் அதுவும் அனஸ்திட்டிஸ்ட் வேறு. ஸோ அவருக்கு அடிக்கடி ஆப்ரேஷன் அது இதெல்லாம் இருக்கிறனால அவருக்கு டைமே இருக்காது. அவர் என்ன பண்ணார், அவரோட 2 டாட்டருக்கு நேம்லேயும் அப்புறம் ஒய்ஃப் நேமு அப்புறம் அவர் நேமு எல்லாத்தையுமே இடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டார். மந்த்லி வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் வந்து அவர் என்கிட்ட சொன்னார், அவர் நேற்று கூட பார்க்கும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் ரெகுலராக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பொண்ணு பேர்லேயே, பொண்ணுங்க 2 பேர்லேயும் சரி, என் பேரில், என் ஒய்ஃப் பேரில் 4 பேர் பேர்லேயும் இந்த இடிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பேன். ரெகுலராக வந்து போட்டுருவேன் அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமானது இந்த இடிஎஃப்க்கு, இந்த ரெகுலர் கான்ட்ரிபியூஷன். நம்ம ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குதுங்கிறது கவலையே கிடையாது. ஸோ சூஸ் த ரைட் இடிஎஃப், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டு கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களே அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் 50க்கு மேலே போயிடுச்சுன்னா நிஃப்டி பீஸ்லேருந்து போயிடும், 100க்கு மேலே போயிடுச்சுன்னா ஜூனியர் பீஸ்லேருந்து போயிடும். அது வேறு ஒரு கம்பெனியை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. எவ்ரி 6 monthsக்கு அதுக்கு ரீஎவாலுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து நம்மளுடைய இது இல்லை, நமக்கு டைம் இல்லைங்கிறவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மேஜராக இடிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே டக்குன்னு இந்த நிஃப்டி 50 ஞாபகத்துக்கிறோம், நிஃப்டி பீஸ் ஞாபகத்துக்கிறோம், ஜூனியர் பீஸ் ஞாபகத்துக்கிறோம். இப்போ இந்த 2லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இப்போ 2டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஜூனியர் பீஸையும் நிஃப்டி பீஸையும் கம்பேர் பண்ணுறோன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஆக்சுவலாக சரி, நிஃப்டி 50 வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ். ஆமாம், அவங்க ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற கம்பெனி, எக்ஸலண்ட்டாக இருக்கிறனால தான் அந்த 50க்குள்ளே போயிட்டாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி பார்த்திங்கன்னா இந்த டாப் 50 கம்பெனிஸாக இருக்குது. அவங்களாம் வந்து ஒரு 40-50 இயர்ஸாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டே இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக காமிச்சிட்டே இருக்காங்க. டிவிடெண்ட் பேயிங் பண்ணுறாங்க, இல்லாட போனஸ் அதர் மாதிரி இருக்கிறாங்க. எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தால் கூட இதில் பிஸ்னஸ் வேர்ல்டில் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி அவங்களுடைய க்ரோத்தை காமிச்சிட்டே இருக்கிற கம்பெனி. அதனால அது 50ல் இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். இந்த கம்பெனியை 50 கம்பெனியை பீட் பண்ணுறதுக்காக பின்னாடி 50 கம்பெனி சேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் அந்த ஜூனியர் பீஸில் வந்து சேர்றாங்க. கொஞ்சம் அசந்தாலும் அவங்க அடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க யாராவது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோமே நீங்கள், அண்டு எல்என்டி மைண்ட்ரி 51-52 இருந்தாங்க, டக்குன்னு இங்கே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஏன் அந்த ஹெச்டிஎஃப்சி வந்து மர்ஜ் ஆனோன்னா இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து தே ஆர் ஆல் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உள்ளே என்டர் பண்ணுறதுக்காக அந்த கதவுக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. ஸோ அதனால் இது கிரேட்டாக அது கிரேட்டாக இல்லை, இவங்க ஏற்கனவே கிரேட்னஸை காமிச்சிட்டாங்க. இவங்க அடுத்தது 50 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டு அச்சீவ் கிரேட்னஸ். ஓகே. அதனால் வந்து எதையும் சூஸ் பண்ணலாம், இதையும் சூஸ் பண்ணலாம், அதையும் சூஸ் பண்ணலாம், 2டையும் சூஸ் பண்ண கூட இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 2டையும் நம்ம சும்மா ஒரு கம்பேரிசன் சார்ட் எடுத்து பார்த்தா கூட 2003 எடுத்துக்கலாம். 2000 அப்போ தான் இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க, இடிஎஃப்ஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2003 பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா இடிஎஃப், அதாவது ஜூனியர் பீஸ் வந்து 340 ரூபான்னு இருந்திருக்கு. டக்குன்னு வந்து 32 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இதே டைம் பீரியடில் நீங்கள் நிஃப்டி பீஸ் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா 2003 வந்து 11 ரூபா 17 ரூபா அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஆனால் அது வந்து பெரிய அளவில் இறங்கினாலும் திருப்பி பிக்கப் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு இப்போ வந்து 235 ரூபா அப்படின்னு. எஸ்பெஷலி இந்த ETF-லாம் இந்த பாஸ்ட் 6-7 இயர்ஸ் தான், ஐ வில் சே தட் 2015 தான் அது அக்வயர்டு ட்ரெமெண்டஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த ETF பற்றி ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஏன் இதில் வந்து அவ்வளோ நம்பிக்கை நான் வச்சுருக்கேன், அசைக்க முடியாத நம்பிக்கை அதில் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் கிரேட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டே ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு இது வந்து நாட் பிகாஸ் வாரன் பஃபெட்னால சொன்னார் அப்படிங்கிறது மட்டும் த ரீசன் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு இன்ட்ரின்சிக் ரீசன் ஒன்று இருக்குது. எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அது உங்களால் சொல்ல முடியுமா என்னன்ட்டு? கவர்மெண்ட்டே இதை நம்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட், அது முக்கியமான ரீசன். ப்ராவிடென்ட் ஃபண்டோட இதெல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்க்ரிமெண்டல் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள், அதில் 15% வந்து ETF-ல தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2015 எடுத்த அந்த டெசிஷன் அது. ஓகே, என்பிஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப் 200 கம்பெனிஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி இது கவர் ஆகிடுது. நிஃப்டி பீஸும் கவர் ஆகிடும், ஜூனியர் பீஸும் கவர் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அதாவது 2 கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு ரெண்டுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த லெவலுக்கு வந்து இதில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறனாலையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அதனால் நம்மளும் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு டெஃபினெட்லாக அதுதான் ட்ரூ ஆல்சோ. அதனால் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வேண்டியதில்லை. கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் நமக்கு இன்னொருத்தரும் இருக்காரு, வெரி ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, என்ன தான் ஷேரை மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படாமல் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும், மல்டிபேக்கர் ஆகிற ஷேர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறது வந்து அந்த வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் எந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் வந்து இது ரைட் டைம் டு பை அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஹை லெவலில் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இது லார்ஜ் கேப் பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி 50 வந்து நிறைய ஷேர் வந்து அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகாமல் இருக்குது. அதுலேயே இந்த பெஸ்ட்டு கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஒரு கம்பெனி எனக்கு இம்மீடியட்டாக தோன்றது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ். இது வரைக்கும் நம்ம டீப் டைவே பண்ணல ரிலையன்ஸ். பண்ணதே இல்லை. ஆனால் ரிலையன்ஸ்க்கு வந்து ஏன் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னா, நேற்று கூட நம்ம ஒரு வீடியோவில் கூட போட்டோம். அந்த வெனின்சுலா ஆயில் வந்து அவங்க வந்து வாங்க போகிறாங்க, அதுக்கு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து $8 to $10 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி வந்து ரிலையன்ஸாக தான் இருக்கும். அது வந்து கன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் அப்படின்னா ஆயில் டு கெமிக்கல் மட்டும் கிடையாது அவங்களுடைய பிஸ்னஸ். அவங்களுடைய ரிட்டைல் பிஸ்னஸ் இருக்குது, தென் ஜியோ இருக்குது. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஜியோ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு இந்த டெலிகாம் செக்டரில். அதுவும் க்ரோ ஆகிட்டுருக்கு. வித் 5G ஆல்சோ நல்லா பிக்கப் ஆகிட்டுருக்கு. தென் அவங்களோட ரிட்டைல் nearly 3% ஆஃப் த பிஸ்னஸ் ரிட்டைல் பிஸ்னஸ் அவங்க இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்போ வால்மார்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸில் இதோ அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட வால்மார்ட்டு டில் 10% தான் அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரிட்டைல் பிஸ்னஸில். ஸோ இவங்க வந்து அந்த 3%லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ அப்போ ஜஸ்ட் திங்க், எப்படி வால்மார்ட் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி, வேர்ல்ட்லே த டாப் 3 கம்பெனிஸில் அது ஒரு கம்பெனி. ஸோ அந்த லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது அவங்களோட ரிட்டைல் செக்ஷன் மட்டுமே. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் வந்து எனக்கு இம்மீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதை ஒரு டீப் டைவ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அதை திங்க் பண்ணலாம் அதில். சூப்பர் சார். ஸோ ETF-ல ஆரம்பித்து நம்ம ரிலையன்ஸில் வந்து முடிச்சிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷன் அட்வைஸாக கொடுக்குறதுக்கு இல்லை. அதனால் ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.